வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் சிந்துஜா சுதாகர். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பெரியாரின் சிந்தனைகள் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது என்றும் சிறப்புரை. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை இரட்டிப்பாக்கும். ஒவ்வொரு குடும்பத்தின் சேமிப்பை அதிகரிப்பதோடு பொருளாதாரத்தை பலப்படுத்தும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதிக வரி விதிப்பால் மக்கள் பாதிப்பு. என்டிஏ கூட்டணி ஆட்சியில் உரிய நேரத்தில் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. டெல்லி வந்துள்ள சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசனை. ஏஐ, பசுமை கப்பல் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. சிங்கப்பூர் அரசின் உதவியுடன் சென்னையில் தேசிய திறன் மேம்பாட்டு மையம் அமைக்கப்படும். சிங்கப்பூர் பிரதமருடனான பேச்சுவார்த்தைக்கு பின் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்வார்கள் என நம்புகிறேன். டிடிவி தினகரனுடன் தொலைபேசியில் பேசியதாக அண்ணாமலை பேட்டி. அதிமுக தலைமை மீதான அதிருப்தி குறித்து இன்று மனம் திறந்து பேசுகிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அடுத்த கட்ட திட்டம் குறித்து அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மகனுக்கு கட்சியில் புதிய பொறுப்பு. விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளராக நயினார் பாலாஜி நியமனம். மக்களுக்கு 46 பிரச்சினைகள் இருப்பதை கண்டுபிடித்த ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் என இபிஎஸ் குற்றச்சாட்டு. திட்டங்களுக்கு பெயர் சூட்டுவதில் வல்லவர் ஸ்டாலின் என்றும் விமர்சனம். தமிழ்நாடு பாஜகவில் பிரபல ஜோதிடர் செல்விக்கு முக்கிய பொறுப்பு. ஆன்மீக மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளராக செல்வி நியமனம். வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்து வழக்கில் அமைச்சர் துரைமுருகனுக்கு பிடிவாரண்டை 15ஆம் தேதி அமல்படுத்த ஆணை. வழக்கு விசாரணைக்கு ஆஜரானதால் துரைமுருகன் மனைவி மீதான பிடிவாரண்டை ரத்து செய்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தாவேகா தலைவர் விஜய் வரும் 13ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளதாக தகவல். திருச்சியில் துவங்கி நாள் ஒன்றுக்கு 2 மாவட்டங்கள் வீதம் 10 வாரம் மக்களை சந்திக்க விஜய் திட்டம். தென்காசி மாவட்டம் ஆலடிப்பட்டி ஸ்ரீ வைத்தியலிங்க சுவாமி கோவிலில் ஆவணி தேரோட்டம் கோலாகலம். யோகாம்பிகை அம்பாள் எழுந்தருளை திருத்தேரினை பெண்கள் மட்டுமே வடப்பிடித்து இழுத்து வழிபாடு. டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை தமிழகம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும். நவம்பர் 30ஆம் தேதிக்குள் திட்டத்தை அமல்படுத்துமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு. மதுரை திலகர் திடல் காவல் நிலைய ஆய்வாளர் சட்டவிரோதமாக கட்ட பஞ்சாயத்து நீதிமன்றத்தை நடத்தி வருகிறாரா?
துறை ரீதியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க மாநகர